Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. சார் இந்த ஒரு வாரமாகவே பார்த்தீங்கன்னா ஜிபி முத்து அவரை ஊரே எதிர்க்கிறாங்க சார். கேட்டால் அவர் வந்து என் தெருவை காணுன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. எந்த இடத்துக்கு போனாலும் நல்ல அறிமுகம் எல்லாருக்கும் இருக்குது. அந்த டிக்டாக்ல சுற்றி வந்த அந்த கோமாளிகளில் இவர் மட்டும்தான் பணக்காரரானார். பொதுவாக கிராமங்களில் வந்து ஒரு எரிச்சல் இருக்கும். திடீர்னு யாராவது வளர்ந்துட்டா அவங்களை ஏற்றுக்க மனப்பான்மையெல்லாம் யாருக்கும் இருக்காது. அப்போ அவர் என்ன செய்கிறாரு, அவர் வீட்டுக்கு போகிற வழி பின்னாடி இவங்க வீட்டு சார்ந்த வழியில் வண்டி பாதை ஒன்று இருந்திருக்கு. அந்த வண்டி பாதை மறைச்சி இவங்க கோயில் கட்டியிருக்காங்க. அப்போ எப்படி இந்த இடத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட்டை ஃபுல்லாகவே அவர் எடுக்கிறார். டாக்குமெண்ட்டை ஃபுல்லாக எடுத்து சப்மிட் பண்ண உள்ள தான் தெரியுது. புகார் கொடுக்கல அவர் என்ன சொல்றாரு, கோயிலுக்கு நான் எதிரி இல்லைங்க, கோயில் நானும் அந்த கோயிலுக்கு வரி கட்டுறேன், எனக்கு அந்த கோயில் உரிமை இருக்கு, நான் கோயிலுக்கு எதிராக சொல்லலை, பட் பாதையை மறைச்சு கட்டிட்டீங்கன்னா எப்படி அங்கிட்ட உள்ள வாழ்றதுங்கிறதா நான் கேள்வி கேட்குறேன். அது ஆக்சுவலாக இது நீதிமன்றத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டிய வழக்கு அது. ஆனால் இவங்க பேசி இப்போ சமாதானம் ஆயிட்டாங்க. அதிகாரி முன்னாடி பேசி இருவரும் சமாதானம் ஆயிட்டாங்க. ஆனால் ஒரு ஊரே எதிர்க்குது சார். இவருக்கு ஒருத்தர் கூட சப்போர்ட்டா இல்லையே. நடுநிலைன்னா இங்கே ஒன்று கிடையாது. சமத்துவமற்ற பொருளாதார அமைப்பில் இந்த வர்க்க ஜாதிய ஏற்றத்தாழ்வு உள்ள சமுதாயத்தில் நடுநிலை எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக பார்த்தா இடையில ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க ஜிபி முத்து மேலே. ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்டேஷனில் உட்கார வச்சுட்டாங்க. இந்த ஜிபி முத்துன்றனால இப்படி காம்ப்ரமைஸாக போச்சா இல்லை சாமானிய மக்கள்லாம் இந்த அளவுக்கு பேச வாய்ப்பு இருக்கா சார் இந்த ஊர் சைடு? சாமானிய மக்கள் இந்த மாதிரி குரலே கொடுத்துருக்க மாட்டான். எப்படி கொடுக்க முடியும்? ஜிபி முத்து நீ பொருளாதாரம் இருக்கு, யாரையும் அவர் நம்பி அங்கே டிஃபெண்ட் பண்ணி இல்லை, நிறைய இடம் வாங்கியிருக்காரு வெளியில், அவர் எங்கே வேணுமோ வந்து வீடு கட்டிக்கலாம், போலீஸ் சப்போர்ட் பண்ணும், சாமானியனுக்கு போலீஸ் பாதுகாப்பு உடனே கொடுத்துருவாங்களா? சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த ஒரு வாரமாகவே பார்த்தீங்கன்னா ஜிபி முத்து அவரை ஊரே எதிர்க்கிறாங்க சார். கேட்டால் அவர் வந்து என் தெருவை காணுன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அது என்னதான் சார் பிரச்சனை? இல்லை, அவர் அந்த கீழே தெரு அந்த உள்ள டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காட்டுறாரு. அவர் இது எல்லாமே இருந்துச்சு. அவங்க ஒரு கோயில் ஒன்று கட்டுறாங்க லோக்கலில், ஆசாரி வகுப்பை சார்ந்தவர். அவர் உங்களுக்கு தெரியும் எப்படி ஃபேமஸ் ஆனார் அப்படின்னு. இந்த டிக்டாக்னு ஒரு ஆப் வந்துச்சு. அந்த அதில் ஆப் வந்து அதுக்கு ஆப் வச்சாங்க. அப்புறம் அதில் அட்டன் பண்ணார். நிறைய பாவம் அவரும் நிறைய ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணார். அந்த சூர்யாங்கிற ஒரு பொண்ணோட மாமான்ட்டு அது ஒரு வாட்டி பிரச்சனையாச்சு. நிறைய அவமானங்கள். சொந்த ஊர்லேயே அவர் வந்து ஒரு வாட்டி ஒரு கோயில் திருவிழாவுக்கு போய் நான் பார்த்தேன் அந்த வீடியோ. கோயில் திருவிழாவுக்கு போகல அவர் வேட்டியை ரிமூவ் பண்ண பார்த்தாங்க. ஸோ பொதுவாக ஊரில் திடீர்னு பணக்காரன் ஆகிட்டா அவனை ஒத்துக்க மாட்டாங்க. நிறைய இடம்லாம் வாங்கிட்டாரு. பணக்காரன் ஆகிட்டார். பிக் பாஸ்லாம் போயிருந்தார். அதெல்லாம் நல்ல சேலரி கொடுத்துருப்பாங்க. இடம்லாம் வாங்கிட்டாரு. அவர் கொஞ்சம் இன்னசென்ட்டாக பேசுவார். அந்த அந்த உடன்குடி அங்கே அந்த இடத்துல ஒரு பிளாக் டிசைன் விலையிலேருந்து போனீங்கன்னா கும்படிக்கோட்டை உடன்குடி அந்த ஊருக்கு, ஓரிலேருந்து வரலாம் அந்த ஊருக்கு, நாசரத்துலேருந்து வரலாம் அந்த ஊருக்கு. ஒரு சின்ன பிளாக்கு. அந்த பிளாக்கில் அவர் பேசுகிற அந்த மொழி, அந்த தென் தமிழகத்துடைய அந்த லாங்குவேஜ் சிரிப்பை கொடுத்துச்சு. எல்லாருமே ரசிப்பாங்க. மற்றபடி அவர் ஒன்றும் பெரிய ஸ்காலர்லாம் கிடையாது. சும்மா அவருடைய இயல்பான பேச்சை வச்சு அப்படியே பேசினார். அப்படியே அது ஒரு பெரிய வளர்ச்சி இருந்துச்சு. டிக்டாக் மாதிரிகளே நான் அந்த மாதிரி இந்த ஊருக்கு வந்திருக்கேன், அந்த ஊருக்கு வந்திருக்கேன், அப்படியே பேச ஆரம்பிச்சார். அப்படியே நல்ல க்ரோத். கமலஹாசனே செஞ்சிட்டாரு இதில் பிக் பாஸில். நீங்கள் தனியாக இருக்கும்போது பயந்தீர்கள்ன்ற ஆதாமும் ஏவாளும் என்ன செய்யும், யார் ஆதாமும் அப்படின்னு முடிச்சு இவர் புலமையை அவர்கிட்ட காமிக்க போய் யார் ஆதாமே தெரியல எனக்கு அப்படின்னு அந்த மாதிரிலாம் ஒரு இன்சிடென்ட் நடந்து போச்சு. அப்புறம் கொஞ்சம் வசதி வாய்ப்பாயிட்டார். அந்த குடும்பங்களாம் அவர் ஏற்றுக்கிட்டு பணமாயிட்டு இல்லை, இன்னோவா கிறிஸ்டா கார் வரையும் வாங்கிட்டாரு. இந்த குடும்பத்தில் நமக்கு பெரிய கொஞ்சம் வண்டி பெருசாக வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டார். பொதுவாக கிராமங்களில் வந்து ஒரு எரிச்சல் இருக்கும். திடீர்னு யாராவது வளர்ந்துட்டா அவங்கள ஏற்றுக்க மனப்பான்மையெல்லாம் யாருக்கும் இருக்காது. பொதுவான எண்ணங்கள் தானே. கிராமம்னு இல்லை, எல்லா ஊர்லேயும் அப்படி தானே. டவுனில் கூட பக்கத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய வீடு கட்டினா என்ன சொல்லுவீங்க, வந்துட்டான் பணக்காரன் பெரிய பந்தா பண்ணிக்கிட்டு திடுறான் அப்படின்னு. இது இயல்பு தான். அப்போ அவர் என்ன செய்கிறாரு, அவர் வீட்டுக்கு போகிற வழி பின்னாடி இவங்க வீட்டை சார்ந்த வழியில் வண்டி பாதை ஒன்று இருந்திருக்கு. அந்த வண்டி பாதை மறைச்சி இவங்க கோயில் கட்டியிருக்காங்க. அப்போ எப்படி இந்த இடத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட்டை ஃபுல்லாகவே அவர் எடுக்கிறாரு. டாக்குமெண்ட்டை ஃபுல்லாக எடுத்து சப்மிட் பண்ண உள்ள தான் தெரியுது இதுதான் உண்மை நிலவரம் அப்படின்றது அவருக்கு புலப்படக்குள்ள அதை எடுத்துகிட்டு அவர் கலெக்டரு, தாசில்தார் எல்லார்ட்டையும் புகார் கொடுக்குறாரு. புகார் கொடுக்கல அவர் என்ன சொல்கிறாரு, கோயிலுக்கு நான் எதிரி இல்லைங்க, கோயில் நானும் அந்த கோயிலுக்கு வரி கட்டுறேன், எனக்கு அந்த கோயில் உரிமை இருக்குது, நான் கோயிலுக்கு எதிராக சொல்லலை, பட் பாதையை மறைச்சி கட்டிட்டீங்கன்னா எப்படி அங்கிட்ட உள்ள வாழ்கிறதுங்கிறதா நான் கேள்வி கேட்குறேன் அப்படிங்கிறது அவரோட தாட்டு. பட் அவருக்கு யாருமே சப்போர்ட் பண்ணலை. ஆனால் அவர் எல்லா இடத்துக்கும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அப்புறம் பீஸ் மீட்டிங் நடந்து நேற்று வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்புலாம் கொடுத்தாங்க அவருக்கு. வேறு ஏதாவது அடிச்சு பண்ணுறப்போ ஏற்கனவே அவரை பிரதரை யாரோ ஒருத்தர் வெட்டி மேலே பூரா வெட்டு காயங்கள் இருக்கும், தையல் காயங்கள், ஸ்டிச்சிங் காயம். ஆமாம், அந்த குழந்தையும் இவர் தான் வளர்க்குறாரு. அவருடைய இறந்துட்டார் அவர் அண்ணா பண்ணிட்டு, ஆனால் இவர் தான் வளர்க்குறாரு.
இல்லை அந்தளவுக்கு அவர்கிட்ட ஒரு நல்ல மனநிலை இருக்குது பாருங்கள். மனம் எல்லாருக்கெல்லாம் வராது அந்த மனசெல்லாம். பிள்ளைகளுக்குன்னு சொல்லி அப்படியே ரொம்ப வறுமையாக பிகினிங் இருந்துச்சு. பழைய மரக்கதவுகள்லாம் வாங்கி அதை செப் பண்ணிட்டு விற்கிறது தான் அவரோட வேலை. ஆனால் இன்றைக்கி அபாரமான வளர்ச்சி. எங்கே போனாலும் ஜிபி முத்து தெரியும். எந்த இடத்துக்கு போனாலும் ஜிபி முத்து நல்ல அறிமுகம் எல்லாருக்கும் இருக்குது. அந்த டிக்டாக்ல சுற்றி வந்த அந்த கோமாளிகளில் இவர் மட்டும்தான் பணக்காரரானார். பாக்கி லேடிஸ் எல்லாம் பேரை கெடுத்துக்கிடுச்சிங்க. ப்ராஸ்டியூட் அளவுக்கு போய் மான மரியாதையெல்லாம் போய் அந்த திருச்சி சாதனாலாம் நேற்றே தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ரவுடி பேபி என்ன அப்படி பண்ணுறா இப்படி பண்ணுறா வீடியோவா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வீடியோ வரைக்கும் போயிட்டாங்க. இவங்க 2 பேருக்கு இதே வேலை தான். இவங்க அவங்களுக்கு இது பண்ணுறது, அவங்கள இவங்க பண்ணுறது. அவங்களாம் ஒரு மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணல. அது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஸ்காலர் கிடையாது இவங்க யாருமே. சும்மா ஒரு கொஞ்ச நாளைக்கு இப்படி காற்றோட்டமாக தெரிவாங்க. அப்புறம் நிற்க முடியாது. ஏன்னா நடிகர் சுதாகர் வந்தப்போ ரஜினிகாந்தே தோற்றுருவாருங்கிற அளவுக்கெல்லாம் பேசப்பட்டுச்சு. சுதாகர் நடிகராக வந்தப்போ ரஜினிகாந்தே இருக்க மாட்டாருன்னு. ஆனால் ஜெயிக்க முடியாது. ஏன்னா இதுக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஸ்கில் வேணும், திறமை வேணும். ரஜினிகாந்தே அப்படின்னு பார்த்தேங்க. அப்போ ஜிபி முத்து இந்த கோயில் திருவிழா பிரச்சனை இன்றைக்கி பீஸ் மீட்டிங் வச்சு சமாதானமாகி உண்மைதான் அவங்க தரப்புலேருந்து இது கோவில் இடம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார். இல்லையே ஒரு டாக்குமெண்ட் காமிக்கிறாரு. இத்தனை வருஷமாக இருக்குது, டாக்குமெண்ட் இருக்குது, பட்டா இருக்குது, வரி வசதி இருக்குதுன்னு காட்டுறாரு அவர். அது ஆக்சுவலாக இது நீதிமன்றத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டிய வழக்கு அது. ஆனால் இவங்க பேசி இப்போ சமாதானம் ஆகிட்டாங்க. அதிகாரி முன்னாடி பேசி இருவரும் சமாதானம் ஆகிட்டாங்க. ஆனால் ஒரு ஊரே எதிர்க்குது சார். இவருக்கு ஒருத்தர் கூட சப்போர்ட்டாக இல்லையே. சப்போர்ட்டாக இருக்க மாட்டாங்கல்ல. அது காரணம் 2 கம்யூனிட்டி. அது ஒரு விஷயம். எந்த ஊர்லேயும் மெஜாரிட்டிங்கிறது தப்பு தானே. மெஜாரிட்டிங்கிறது நான் ஒத்துக்க மாட்டேன். 10 பேர் சேர்ந்து ஒரு பக்கமும் ஒருத்தன் ஒரு பக்கம் இருந்தால் அந்த ஒரு பக்கம் உள்ள பக்கம் தான் நான் பேசுவேன். ஏன்னா மெஜாரிட்டி தப்பு. ஒரு தொகுதியில் ஒரு 5 ஓட்டு 10 ஓட்டில் தான் ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கணும். 100 ஓட்டு 200 ஓட்டில் தான் ஒரு எம்பி ஜெயிக்கணும். அப்போ தான் அந்த பயம் இருக்கும். விட்டா நம்ம அடுத்த வாட்டி நம்மளை காலி பண்ணிடுவாங்க. நம்ம மக்களுக்கு இன்னும் நல்லது செய்யணும்னு. நீங்கள் 20,000 ஓட்டு 30,000 ஓட்டில் ஜெயிக்கிறீங்க. உங்களுக்கு எப்படி நீங்கள் நல்லது செய்வீங்க? அதை விட்டு மெஜாரிட்டிங்கிறது நம்ம ஒத்துக்க முடியாது. மக்கள் எல்லாம் ஒரு பக்கமாக நிற்கிறாங்கங்கிறதுனால அதுதான் சரின்னு எப்படி சொல்ல முடியும்? நடுநிலைன்னா இங்கே ஒன்று கிடையாது. சமத்துவமற்ற பொருளாதார அமைப்பில் இந்த வர்க்க ஜாதிய ஏற்றத்தாழ்வு உள்ள சமுதாயத்தில் நடுநிலை எப்படி இருக்கும்? வீக்கர் செக்ஸ் பக்கம் தான் நம்ம நிற்கணும். அதான் நடுநிலையாக இருக்க முடியும். ஆக்சுவலாக பார்த்தா இடையில ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க ஜிபி முத்து மேலே. ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்டேஷனில் உட்கார வச்சுட்டாங்க. அதெல்லாம் தப்பு. அந்த அளவுக்குலாம் அவர் ஒர்த்தே கிடையாது. அவர் பொண்ணு இருக்குல்ல, அதை என்ன குறைத்தி மாரி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டார். பாரு, ஒரு மனிதனை பழிவாங்க எந்த அளவுக்கு இறங்குறாங்கன்னு. உடனே நரிக்குறவர் சங்கத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சு, நம்ம இது கேஷுவலாக பேச யார் பேசலை? இது உட்காந்து இவங்க பூர்வக்குடி பழங்குடி மக்கள்னு பேசிகிட்டு இருக்கோமா? குறவன் குறத்தின்னு சொல்கிறோமே. இயற்கையாகவே பாட்டே இருக்கு, பாடல்களே இருக்குது. பட் இவருக்கு தெரிஞ்சது குறவஞ்சினே இருக்குது பாட்டு. நீங்கள் என்ன போயிட்டு எங்கேருந்து? அதனால் அதை ஒரு பெருசாக்கி அவரை கொண்டு போய் ஸ்டேஷனில் உட்கார வச்சுட்டாங்க சாயந்தரம் வரைக்கும். அப்புறம் சாயந்தரம் வந்துட்டார். அப்புறம் ஒரு தேட்டர் ஒன்று பண்ணிட்டார். அது ஒன்று. அவர் மனைவி மாற்றுத்திறனாளி. இப்போ மாற்றுத்திறனாளின்னு நான் சொல்கிறேன். இதே மாதிரி எல்லாரும் மாற்றுத்திறனாளின்னு சொல்லுவாங்களா? நொண்டின்னு சொல்லுவாங்க. கரெக்டு தானே? அந்த ஊர் மக்கள் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப கொச்சையாக அவங்க பேச போய் அதெல்லாம் தப்பு. பாவம். முன்னும் சொல்ல போனால் ஜிபி முத்தோடு அவங்க இருந்தாங்களே பேரா, அவங்க எவ்வளோ அவமானங்களை சந்திச்சிருப்பாங்க. கற்பனை பண்ணி பாருங்கள். எங்கே போனாலும் இவரை கிண்டல் பண்ணியிருப்பாங்க. ஏற்றுக்க மாட்டாங்க நெறியாளரை. நம்ம என்னதான் இருந்தாலும் நம்மளை கூத்தாடியாக தான் அவங்க பார்த்துப்பாங்க. ஏற்றுக்க மாட்டாங்க. அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது. ஜிபி முத்து பிக் பாஸ் எல்லாம் போயிருந்தாலுமே வேற ஊர்களில் செட்டில் ஆனால் தான் அவர் அங்கீகரிக்கப்படுவார். அந்த ஊர்களெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க ஊர்லேயே சொல்கிறாங்க, ஜிபி முத்துனா பெரிய கொம்பா, அவர் என்னன்னாலும் பார்த்துக்கலாம், நாங்களாம் ஒத்துக்க மாட்டோம், எங்கள் கோயில் இது, நாங்கள் கோயிலுக்கு தான் சப்போர்ட் பண்ணோம். ஊர் மக்கள் எல்லாம் ஒன்றா நிற்கிறாங்களே சார். அதாவது அவருமே சொல்கிறாரு, நான் இப்போ ஜிபி முத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு ஜெனரேஷன். பேசி தான் ஆகணும். கோயிலுக்கெல்லாம் நான் எதிரி இல்லைங்க. கோயிலுக்கு நானும் வரி கொடுக்குறேன். நானும் வரி வாங்கி நான் கொடுக்குறேன் அந்த கோயிலுக்கு. பாதையை மறைச்சி நீங்கள் கட்டினீங்கன்னா பின்னாடி உள்ள வீடுகள் என்ன வருது? வழி எங்கே இருக்குது அதுக்குங்கிறது தான் அவரோட கேள்வி. அது இந்த பீஸ் மீட்டிங்கில் பேசி முடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி கட்டக்கூடாது, நீங்கள் அது வழி விட்டு கட்டுங்க அப்படின்னு சொல்லி ஓகே 2 பேரும் சாமானிய. இது ஜிபி முத்துன்றனால இப்படி காம்ப்ரமைஸாக போச்சா? இல்லை சாமானிய மக்கள்னா இந்த அளவுக்கு பேச வாய்ப்பு இருக்கா சார்? அந்த ஊர் சைடு சாமானிய மக்கள் இந்த மாதிரி குரலே கொடுத்துருக்க மாட்டான். எப்படி கொடுக்க முடியும்? இவருக்கு செல்ஃபோனை பற்றி தெரியாத வீடியோ போட்டார். உடனே பத்திரிகை நண்பர்கள்லாம் போனீங்க, உடனடியாக அதை பப்ளிஷ் பண்ண முடிஞ்சுது அவரால். இதே சாமானியன் எப்படி சொல்லிட முடியும்? குரலற்றவன் குரலாக இருக்கவனை யார் கேட்குறா சொல்லுங்கள்? எங்க ஒரு பேருந்தில் ஒரு குடும்பம் போகுதுங்க, ஒரு குழந்தையோட. அந்த படிக்கட்டுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்காங்க.
கதவை சாத்துங்க, ஆட்டோமேட்டிக் டோரை சாத்துங்கன்னு அந்த ஃபேமிலி சொல்லுது. அதை காதலே வாங்கல, பிரேக் அடிச்சதில் 9 மாதம் குழந்தை வெளில விழுந்து செத்து போகுது. கொடுமை அது இல்லை. சரி இது விபத்து, இறங்குனாங்கல்ல, அந்த குடும்பத்தை அப்படியே விட்டுட்டு அந்த பஸ்ஸு போயிட்டு இன்னும் ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும், இல்லை செய்யலை. அந்த ராத்திரி நேரத்தில் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அந்த குடும்பம்? இவ்வளோ ஒரு மிருகத்தன்மையற்ற செயல் சொல்லுங்கள். அப்போ இதே ஒரு சாமானியன்னா இப்படி தானே இருக்க முடியுது. நீயே முடிவு பண்ணிடுற, பஸ்ஸில் போனால் அவன் சாமானியன், காரில் போனால் அவன் பணக்காரன், இப்படி டிசைடிங் ஆகிடுன்னு சொல்லுற. ஜிபி முத்து நீ பொருளாதாரம் இருக்குது, யாரையும் அவர் நம்பி அங்கே டிஃபன் பண்ணி இல்லை, நிறைய இடம் வாங்கியிருக்காரு வெளியில், அவர் எங்கே வேணுமோ வந்து வீடு கட்டிக்கலாம், போலீஸ் சப்போர்ட் பண்ணோம். சாமானியனுக்கு போலீஸ் பாதுகாப்பு உடனே கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். இது இவ்வளோ பெரிய இஷ்யூவாகவே ஆயிருக்காது. இந்த மாதிரி 100 நியூஸ் வருது ஒரு நாளைக்கு. தட்டி செவிலில் தட்டி தூக்கி அஞ்சிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. இவருக்கும் பொருளாதாரம் இருக்குது, இவருக்கும் நாளை சாதி சனம் கூடியிருக்கும், பணம் காசு இருக்குது, எல்லா நியூஸ்லேயும் வருது சார். எல்லா நியூஸ் பிரச்சனை எல்லா நியூஸ்லேயும் போடுறாங்க. ஃபேமஸ் ஆகிட்டுங்க இன்னைக்கு ஒரே நாளில். அவர் ஒரு சமூக போராளி போல் அவர் வந்து சித்தரிச்சிட்டாங்க இன்னைக்கு ஒரே நாளில். அவரும் அந்த விஷயமும் சொல்கிறார் சார், ஊர் மக்கள் என் மேலே வந்து பொறாமையில் இருக்காங்க, அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. நான் தான் சொல்கிறேன், இருக்கு ஜெலஸ் இல்லாமல் எப்படி இருக்கும்? ஏற்றுக்கவே மாட்டாங்கல்ல, இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி தான். பிரசாத் லேபுக்கு வார ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வர்றாருங்க. அவர் எவ்வளோ கான்டாக்ட் இருக்கும், எவ்வளோ பேர் லிங்க் இருக்கும், அதனால் அவரோட வளர்ச்சி அபார வளர்ச்சி. அவருக்கு மீடியா தெரியுன்றனால இந்த பிரச்சனையை வந்து பெருசாக்கி அவருக்கு சாதகமாக முடிச்சுக்கிட்டார். செல்ஃபோன்னால பாழா போனவன் பல பேர், இவர் மாரி ஆளானவனும் சில பேர் இருக்க தானே செய்யலாம். இவர் அதில் டெவலப்பிங் தான், நான் அதில் ஓகே தான், நம்ம அதை பாராட்ட தான் செய்யணும். ஏதோ தன்னோட அறியாமையான அந்த மொழி, எளிய மொழி, பெரிய வஞ்சகமான மனநிலை இல்லாமல் சும்மா என்னாலே அந்த திருநெல்வேலி பாஷையை பேசி வீடியோ போட்டு அவர் ஓரளவு டெவலப் ஆகி நீங்கள் நல்லா தான் இருக்காரு. என்னதான் அவர் காமெடியாக பண்ணாலுமே அவர் வீட்டில் இருக்க அவங்க பசங்களையும் சரி அவங்க ஒய்ஃபெல்லாம் நல்லா பார்த்துக்கிறாரு இல்லையா சார்? அவங்க ஃபேமிலியை எல்லாரும் ஃபேமிலியை பாதுகாக்க தானே தம்பி சம்பாதிக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. நான் தான் சொல்கிறேன், அவங்க ஒய்ஃபெல்லாம் ரொம்ப சங்கடப்பட்ட காலங்கள்லாம் நான் வீடியோக்களில் பார்த்து முகத்தை கூட காட்ட மாட்டாங்க. ஏன்னா இவரோட காமிச்சா கோமாளி மாரி நம்மளே ஆக்கிடுவாங்கன்னு. ஆனால் இன்றைக்கி அவங்கெல்லாம் பெருமையாக அவரோட காரில் உட்காந்து போகிறாங்கல்ல. எல்லாம் எந்த வியர்வைக்கும் ஒரு வேர்வைக்குன்னு வாலியோட வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி. அது ரொம்ப ரொம்ப பிடிச்ச வரி, வாலிக்கும் பிடிச்ச வரி. வேர்வைக்கும் எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அவ்வளோத்துக்கு நமக்கு பலன் கிடைக்கும். அதை வள்ளுவனையோட முடிக்கிறேன். தெய்வத்தான் ஆகாதுன்னு தன் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். கடவுளாலே ஒரு காரியம் முடியாது, ஆனால் தொடர்ந்து நீ முயற்சிகள் எடுக்கக்குள்ள அது எவ்வளோ அவமானங்கள் இழப்புகள் எது வந்தாலும் அது தாங்கி வரக்குள்ள நிச்சயமாக அது ஒரு நாள் வெற்றி பெறும். அதுக்கு ஜிபி முத்து ஒரு உதாரணம். அதாவது ஒரு பள்ளிக்கூடத்தில் மோட்டிவேஷன் பேசுகிற அளவுக்கு ஒர்த்து கிடையாது, ஆனால் ஒரு இயல்பான வாழ்நிலை வாழ்கிறோம்ல, என்னடா செய்கிறது, நம்ம எப்படா ஜெயிக்கிறது, கண்டிப்பாக நம்ம ஒரு முயற்சியை தொடர் முயற்சியாக எடுக்கும்போது வெற்றி பெறும். டிக்டாக் போயிட்டுன்னு சொல்லி பிரதமருக்கெல்லாம் வீடியோ போட்டாருங்க. அவர் பிரதமர் ஐயா எனக்கு ரொம்ப மனசு முடியல ஐயா, இப்போ டிக்டாக் ஓப்பன் பண்ணுங்கலாம் சொன்னார் அவர். அப்புறம் ரீல்ஸ் வந்தது, இன்ஸ்டாகிராம் வந்துச்சு, அப்படி அடுத்தடுத்துல பரிணாம வளர்ச்சியை அடைஞ்சு அதை ரன் பண்ணி வந்துட்டாங்க. இப்போ என்ன சார் காம்ப்ரமைஸ் பேசியிருக்காங்க இவங்க? இப்போ அதான் இப்போ ஜிபி முத்தோட டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கி அந்த பாதையை விட்டு கட்டுறோம்னு சொல்லி சமாதானமாக 2 பேரும் போங்க. கோயில் எந்த இடம் இருக்கோ அந்த இடத்துலயே தான் கட்டணும், இதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது, வம்பு சண்டை இல்லாமல் அவங்க வேலையை பாருங்கன்னா எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. இதில் இதோட மாரல் என்னென்னா, நம்ம எவ்வளோ எளிய மனிதனாக இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு ஊடகங்கிறது மிகப்பெரிய பவர்ஃபுல்லானது. உன் கையில் இருக்க செல்ஃபோனே போதும், நீங்கள் வேறு யாரையும் நாடி போக வேண்டாம். ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்து போட்டால் கூட அதோட வேல்யூ எவ்வளோ பெருசு இருக்கும். ஜிபி முத்தை நான் படிப்பறிவு இல்லை, அவர்கிட்ட படிக்கலை, அதனால் நான் வாழ்க்கையில் அப்படியே இருக்கேன்னு சொல்லி எல்லாம் காலத்தை ஓட்ட வேண்டியதில்லை. எதோ நம்மளால் முடிஞ்சதை பண்ணி நேர் வழியில் பண்ணி மேலே வர்றதுக்கு ஒரு உதாரணமாக வச்சுக்கலாம். ஜிபி முத்து பக்கம் நியாயம் இருக்குமாயின் நம்மளும் ஜிபி முத்துக்கு ஆதரவாக இருப்போம். நன்றி. ரொம்ப நன்றி. Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி. MCR Pure Cotton Club, formals and casual shirts.